இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நன்கு புரிந்துதான் வெறும் 4 மணி நேரமே இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே அந்த ஒரு நிகழ்வுக்கு பங்கேற்றுள்ளார். பல்வேறு இடங்களில் இந்துக்களை காரண காரியம் இல்லாமல் மைனாரிட்டி சமூகமாக பங்களாதேஷில் திகழக்கூடிய இந்துக்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடந்த வண்ணம் உள்ளது. இந்த சூழல்ல பங்களாதேஷ் இந்தியாவை எதிர்க்கும் நிலையில பங்களாதேஷ் ராணுவம் இருக்கா? தெம்பும் திராணி இருக்கா அவங்களுக்கு? நான் சொல்லுவேனே, வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது, அடிச்சு விட வேண்டியது. இது யூனிஸுக்கு தெரிந்தே நடந்திருக்கலாம், ஜமாத்தே இஸ்லாமி இதில் பங்கேற்றிருக்கலாம், அமெரிக்கா பங்கேற்றிருக்கலாம், ஐஎஸ்ஐயும். ஆனா அவங்களுக்கு புரியாத புதிராக இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிறது. தொடங்கி வைத்ததை எப்படி முடித்து வைப்பது என்று தெரியவில்லை. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு நபர் அதிபர் மாளிகையில் நிம்மதியாக துயில் கொள்கிறார், மீன் குழம்பு சாப்பிடுகிறார், மண்பானையில் செய்த மீன் குழம்பு, ஹில்சா மீன் அப்படின்வாங்க, சாப்பிட்டு விட்டு வாய்க்கு வந்ததை பெதற்றி விட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கிறார். இளையபால நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா பங்களாதேஷ்ல நிறைய முன்னேற்றங்கள், அதாவது பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நாங்க எலெக்ஷன் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வெளியே வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா 17 வருஷம் கழிச்சு திரும்ப இன்னொருத்தர் வர பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட ஹெட் வர இப்போ சேர்பர்சன் வர வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தருணத்துல இப்போ எலெக்ஷன் அங்க நடக்குமா? இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமா இருக்குமா இருக்காதா? இல்ல, நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் 4 மணி நேரம் பங்களாதேஷுக்கு சென்று வந்தார். வெறும் 4 மணி நேரம் தான் அவரோட மொத்த ட்ரிப்பே. ஓகே. கலிதா ஜியா மரணத்துக்கு பிற்பாடு அதற்கு அவரின் இறுதிச் சடங்குக்கு அவர் பங்கேற்றார் இந்தியா தரப்பில். அப்பொழுது அவர் செய்த வேலைகள் என்னன்னு நம்ம அடிப்படையா எடுத்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிதல் கிடைக்கும். முதல்ல பங்களாதேஷோட பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, கலிதா ஜியாவோட கட்சியின் தற்போதைய தலைவர் தாரிக் ரஹ்மான், கலிதா ஜியாவின் மூத்த மகன், அவரை போய் சந்திச்சு பிரதமரின் கடிதத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். அதாவது இரங்கல் கடிதத்தை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வருங்காலம் என்ன இருக்க போகிறது என்று இந்திய அரசு தாரிக் ரஹ்மானை சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நன்கு புரிந்துதான் வெறும் 4 மணி நேரமே அங்கே இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே அந்த ஒரு நிகழ்வுக்கு பங்கேற்றுள்ளார், துக்கம் அனுசரிக்கும் வகையில். அதே சமயத்தில் யூனிஸ் அரசாங்கத்தை சேர்ந்தவர்களையோ இல்ல யூனிஸையோ அவர் சந்திக்கவில்லை. யூனிஸை சந்திக்காதது ஏன், இல்ல யூனிஸ் அரசாங்கத்தின் தரப்பில் இருக்கும் ஆட்களை சந்திக்காதது ஏன் என்று நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய வரும். யூனிஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல. இஸ் ரன்னிங் an interim government. தற்காலிகமான ஒரு அரசை தான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அரசு இந்தியாவுக்கு நேர் எதிரான ஒரு செயல்பாட்டை, ஒரு போக்கை கடைபிடித்துள்ளது. அதற்கு எவ்விதமும் நாம் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லும் வகையில்தான் திரு ஜெய்சங்கர் அவர்களின் இந்த ஒரு முடிவும் இந்த ஒரு பிரயாணமும் அமைந்திருக்கிறது. அவர் அந்த சுற்றுப்பயணமானது அங்கே போய் அந்த நிகழ்வில் பங்கேற்பது, தாரிக் ரஹ்மானை சந்திப்பது, அங்கே பிஎன்பியின் மற்ற தலைவர்களை சந்திப்பது, திரும்ப வருவது, யூனிஸ் கவர்மெண்டை புறக்கணிப்பது, கலிதா ஜியாவுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துவது, பழைய உறவுகளை புதுப்பிக்கவும் வருங்காலத்தை என்ன போக்கில் இந்தியா பங்களாதேஷின் போக்கு எப்படி இருக்க போகிறது என்பது தீர்மானிக்கவும், நிகழ்காலத்தில் இருப்பவர்களை புறந்தள்ளவும், இது 3 ஒரே டைம்ல அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ ignore UNIS, engage Bangladesh National Party, open new channels to the new government which may come. புது அரசு யார் வருகிறார்களோ அவர்களிடம் ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்துவது, யூனிஸை புறக்கணிப்பது, நாளை அரசாளும் கட்சியாக மாறக்கூடிய தன்மை கொண்ட பிஎன்பியை உடன் ஒரு சுமூகமான உறவை நாடுவது. இதுதான் இந்த மொத்த 4 மணி நேரத்துல அவர் வச்சிருந்த ஆப்ஜெக்டிவ். இது எல்லாத்தையுமே அவர் பண்ணாரான்னா பண்ணாரு.
பட் இங்க ஒரு கேள்வி எழுது சார், என்ன அப்படின்னா இப்போ வந்து அவாமி லீக் வந்து கட்சியே கிடையாது, அங்க எதுவுமே செயல்படக்கூடாதுன்ற மாதிரி முடக்கி வைக்கிறாங்க. அப்படின்னா இது வந்து இந்தியா வந்து எகெயின்ஸ்ட் அவாமி லீகா பண்ற மாதிரி ஒரு விஷயங்களா இருக்காதா? ஏன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை போய் நம்ம வந்து சந்திக்கும் போது அவாமி லீக் செக் வைக்கிற மாதிரி இருக்காதா சார் இந்தியா தரப்பு சைட்ல இருந்து? இண்டிபெண்டன்ஸ் அவாமி லீக் கட்சிக்காரர்கள் தேர்தலை சந்திக்கலாம். தேர்தல் பிப்ரவரி மாசம் நடக்க போகிறது. யூனிஸ் அவரால் முயன்றதை அவர் செய்கிறார். ஒரு பக்கம் ஜமத்தே இஸ்லாமி கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஹாதி கொலையில் முக்கியமான புள்ளிகளாக திகழ்கிறார்கள். அந்த ஃபைசல்னு சொல்ற நபர் இந்தியாவுக்கு வந்து விட்டார், மேகாலயாவில் இருக்கிறார் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்ப விட்டது யார்? அந்த பொய்யான செய்தியே வந்து ஒரு ஆதாரமாக கொண்டு அங்கே இந்து மக்கள் மீது கலவரத்தை கோக்கன் தாஸ் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒருத்தர் மீதும், இன்னொருத்தர் சந்திரதாஸ் சொல்லிட்டு கொக்கன் சந்திரதாஸ், இன்னொரு தாஸ் சொல்லிட்டு பிஸ்வாஸ் சொல்லிட்டு ஒருத்தர், இது மாதிரி இந்துக்கள் மீதே வன்முறை அந்த கிறிஸ்துமஸ் அன்றிலிருந்து 24ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ள வன்முறை எப்படியெல்லாம் வெடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்துள்ளது. பல்வேறு இடங்களில் இந்துக்களை காரண காரியம் இல்லாமல் மைனாரிட்டி சமூகமாக பங்களாதேஷில் திகழக்கூடிய இந்துக்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடந்த வண்ணம் உள்ளது. இதுக்கு முக்கிய காரணம் ஹாதியை கொண்ட ஃபைசல் இந்தியாவில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பங்களாதேஷ் போலீஸ் பரப்ப விட்டது. அது யூனிஸின் கட்டாயத்தில் பரப்ப விட்டார்களா அல்லது பாகிஸ்தானின் கைப்பாவியாக போலீஸ் திகழ்கிறதா என்பது எனக்கு தெரியல. இத்தருவாயில் ஃபைசல் வந்து துபாயில இருந்து பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப துபாய்க்கு தப்பி சென்றது பங்களாதேஷ்ல இருந்து தப்பி சென்றாரா, இந்தியாவில இருந்து தப்பி சென்றாரா? சோ இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபைசல் 2 முறை கைது செய்யப்பட்ட போது ஃபைசலை பெயிலில் எடுப்பதற்கு ஃபைசலுக்கு பணம் கொடுத்து உதவியது யார் என்றால் ஹாதி என்பவன் ஒரு ஜமாத்தே இஸ்லாமி கட்சியோட தொண்டன், அவாமி லீக் தொண்டன் என்று சொல்லிக் கொண்டாலும் ஜமாத்தே இஸ்லாமியோட ஸ்லீப்பர் செல். சோ இது ஒரு பக்கம். இந்த நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என்சிபி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இந்த கட்சி, இந்த மாணவர் அமைப்பு, இந்த மாணவர் அமைப்பிலேயே பல்வேறு முரண்களும் கருத்து வேறுபாடுகளும் வெளியே வந்துள்ளது. 30க்கும் மேற்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கும் செயற்குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் 30க்கும் மேற்பட்டோர் இன்று அவர்கள் பதவி விலகியுள்ளார்கள். காரணம், ஜமாத்தே இஸ்லாமியுடன் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி சேரக்கூடாது என்று. சோ இந்த ஜூலை ஏக்கோ மூவ்மெண்ட் ஆகட்டும், அந்த கிளர்ச்சி ஆகட்டும், ஷேக் ஹசீனா மீது வெடித்த கிளர்ச்சி ஆகட்டும், இதுக்கு பின்னின்று செயல்பட்ட கட்சி என்னவென்று எடுத்து பார்த்தால் ஜமாத்தே இஸ்லாமி. இந்த ஜமாத்தே இஸ்லாமியின் வரலாறு என்ன? பாகிஸ்தானுக்கு துணை புரிந்த வரலாறு, பங்களாதேசிகளையே கொன்ற வரலாறு. அப்பேற்பட்ட கட்சியுடன் இன்று மாணவர் என்ற போர்வையில், மாணவர் அமைப்பு என்ற போர்வையில் கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்போம் என்று கோஷமிட்டு வன்முறையில் ஈடுபட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளரை துரத்தி அடித்த இந்த கும்பல் இன்று யாருடன் கை கோக்கிறது? பாகிஸ்தானின் கைக்கூலிகளுடன். சோ இப்ப புரியுதா ஐஎஸ்ஐயோட கைவண்ணம் எந்த அளவுக்கு அங்கே நுழைந்துள்ளது, அதாவது பாகிஸ்தானின் உளவு அமைப்பு எந்த அளவுக்கு ஊடுருவியுள்ளது என்றது புரிகிறதா? இது நடுவில் செயின்ட் மார்டின் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு பங்களாதேஷ் கீழே. அந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு ரெசார்ட்ல ஒரு முக்கியமான யுஎஸ் ஆர்மி ஆபீசர் ஒருத்தர் சந்தேகத்துக்கு அளிக்கும் வகையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சோ அதை உடனே அதற்காக சில வேலைகளை மேற்கொண்டு பங்களாதேஷின் ராணுவ தளபதியே ஹெலிகாப்டர் மூலம் செயின்ட் மார்டின் ஐலாண்டுக்கு விரைந்து இந்த பர்டிகுலர் அந்த அதிகாரி, அந்த யுஎஸ் கமாண்டரை, அவரின் சடலத்தை மீட்டு திரும்ப பங்களாதேஷுக்கு, அதாவது மையப்பகுதிக்கு எடுத்து வந்து அங்கிருந்து யுஎஸ்க்கு அவர் பாடியை வந்து அமைச்சிட்டாங்க பிளைட்ல, போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாம. இது எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கா? டெரஸ் ஜாக்சன் செத்து போனப்பயும் இதேதான் நடந்தது. சோ யார் கொன்றார்கள் இவர்களை? இது ஒரு பக்கம் இருக்க, செட்டோகிராம்ல இருந்து வரக்கூடிய ஒரு கப்பல் வந்து கவிழ்ந்துள்ளது, செயின்ட் மார்டின் ஐலாண்டை நோக்கி வரும் கப்பல். அது இல்லாம இந்த பர்டிகுலர் கப்பல் கவிழ்ந்ததால் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்
வெளிநாட்டவர் ஹாஸ்பிட்டலில் கவலைக்கிடமாக அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மீடியா டெய்லி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகை அலுவலகம், பாங்லா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அலுவலகம், இவையெல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன, சூறையாடப்பட்டுள்ளன. அது ஒரு பக்கம் இருக்க, பங்களாதேஷ்ல சூஃபி ஷ்ரைன்ஸ், அதாவது பங்களாதேஷோட கலாச்சார வழிபாடு எப்படி இருக்கும்னா, இஸ்லாமிய கலாச்சார வழிபாடு, இங்க தர்கா வழிபாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் அங்கேயும் தர்கா வழிபாடு இருக்கு பங்களாதேஷ்ல. ராஜ்பரி என்ற ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான தர்காவை சூறையாடி உள்ளனர். அந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் அந்த வன்முறையில் பலத்த காயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒண்ணு. ரெண்டாவது, எடிட்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் பங்களாதேஷ் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட், அதாவது இந்த ஊடகங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழு இருக்கு பாருங்க, ஊடகவியாளர் குழு, அவங்க ஓப்பனாவே யூனிஸ் கவர்மெண்ட் செயலிழந்து விட்டது, எங்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறையை கட்டுப்படுத்த செயலிழந்து விட்டது, யூனிஸ் ஒரு பொம்மை போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ யூனிஸ் கிட்ட இருந்த மிகப்பெரிய ஆயுதம் அந்த என்சிபி என்னும் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி. இப்ப என்சிபிய ரெண்டா உடைஞ்சு, ஒன்னு ஜமாத்தே இஸ்லாமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொன்னு இல்ல சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நிக்குது. அப்ப யூனிஸ் கிட்ட இருந்த எல்லாமே, நான் விட்ட எல்லா அஸ்திரங்களும் வீணாய் போய்விட்டனவே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு ஒரு படத்தை சொல்ற மாதிரி, எதுவுமே யூஸ் ஆகாம இன்னைக்கு தனக்கென்று ஒரு இருப்பு இல்லாமல் யூனிஸ் ஒரு பொம்மை, அதிபரும் இல்ல பிரதமரும் இல்ல, அது என்ன போஸ்ட்னே தெரியல, ஒரு போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தாக்கூர்கான் ஒரு இடத்துலயும் இதே மாதிரி தர்காக்கள் தாக்கப்படுகின்றன. இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக செயல்பட்டு கொண்டிருப்பது யார் என்று பார்த்தால் ஜமாத்தே இஸ்லாமி கட்சி. அப்பேற்பட்ட கட்சியுடன் ஒப்பந்தத்துக்கு வந்துள்ள கட்சி எது? யூனிஸால் ஏற்பட்ட நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி. இந்த நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் அஸ்னத் அப்துல்லா. அவர்தான் வாய் சவடால் என்று சொல்வார்கள். நார்த் ஈஸ்ட கட் பண்ணிடுவோம், சீலிகுரி காரிடார வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசுவது, அவர்தான் மெத்த படித்தவர் என்ற திமிரில் மமதையில் அவர்கள் உளறுவது, பிதற்றல் சிகரங்களாக திகழ்கிறார்கள். 2 லட்சம் ராணுவம் தான் பங்களாதேஷோட ராணுவம். மேக்சிமம் ஒரு 50 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட. 50 இல்ல, மேக்சிமம் போனா 50 ஃபைட்டர் ஜெட் இருக்கும். ஸோ நம்ம மொத்த ஃபைட்டர் ஜெட்டும் ஒரு பக்கம் நேவல் பிளாக்கேட், கடல் வழியா நம்ம வந்து கப்பல்களை நிறுத்தி அவங்கள வந்து எதுவும் வராம அவங்களுக்கு பிளாக்கேட் பண்ணி நிலப்பரப்புல வந்து பிளாக்கேட் பண்ணாலே, அப்போ பங்களாதேஷ் என்ன பண்ணும், 2 லட்சம் பேரை வந்து 4096 கிலோமீட்டர் நம்ம எல்லை, பங்களாதேஷ் கூட இருக்கு எல்லை. இந்த 4096 கிலோமீட்டர்ல அந்த 2 லட்சம் பேரை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா கிலோமீட்டருக்கு எத்தனை பேரை ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? அப்ப எவ்வளவு பேர் வந்து சண்டை, சார் ரிசர்விஸ்ட கூட கூப்பிட்டுக்கோங்க, முன்னாள் வீரர்களை கூட உள்ள கூப்பிட்டுக்கோங்க, எத்தனை பேர் சண்டை போடுவீங்க? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களின் இருப்பு எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்? மிஞ்சி போனா ஒரு 2 நாள் ஷெல்லிங் பண்ண முடியும் இந்தியாவை, அதுக்கு மேல பண்ண முடியாது. இந்த சூழல்ல பங்களாதேஷ் வந்து இந்தியாவை எதிர்க்கும் நிலையில பங்களாதேஷ் ராணுவம் இருக்கா? தெம்பும் திராணி இருக்கா அவங்களுக்கு? நான் சொல்லுவேனே, வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது, அடிச்சு விட வேண்டியது, அடிச்சு விடுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டே இருந்தா அதுக்கு என்ன ஒரு விலை கொடுக்கணுமோ அந்த விலையை கடைசியில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பங்களாதேஷுக்கு. இதே சமயத்தில் தாரிக்குர் ரஹ்மானின் பிஎன்பியும் கூட ஜமாத்தே இஸ்லாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி அவங்க ஆண்ட காலகட்டத்தில், இன்னும் சொல்ல போனா கலிதா ஜியா பிரதமராக இருந்த போது, ஷேக் ஹசீனா வருவதற்கு முன்னாடி 2008 வருவதற்கு முன்னாடி கலிதா ஜியா பிரதமராக இருந்த போது 2006 2007 இந்த வாக்குல மிகப்பெரிய அளவில் ஜமாத்தே இஸ்லாமியும் பிஎன்பியும் ஒன்றாக சேர்ந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டது. இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் அதிக அளவில் ஈடுபட்டது. நார்த் ஈஸ்ட்ல ரெகுலரா நம்மளுக்கு தாக்குதல்கள் நடந்த வண்ணம் இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் நேரடியாகவே பிஎன்பி ஜமாத்தே இஸ்லாமியை அவர்களுக்கு ஒருங்கிணைத்ததும் அவர்களுக்கு துணை புரிந்ததும் தான். அவர்களின் ஆட்சியிலே அங்கம் வகித்தார்கள் ஜமாத்தே இஸ்லாமி. இன்றும் ஜமாத்தே இஸ்லாமிக்கும் பிஎன்பிக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது.
சோ இதிலையும் நம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை பங்களாதேஷில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. இது நடுவில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தங்களின் சதி வேலையும் நாச வேலையும் சூழ்ச்சி வேலையும் செய்து கொண்டு இருக்கின்றன. ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் ஒரு செக்யூரிட்டி அமைப்பை நேஷனல் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு NRA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ அமைப்பை உருவாக்குவதற்கு முயன்றுள்ளார்கள். இந்த ராணுவ அமைப்பானது ISIயின் பின்புலத்துடன் தான் பாராமிலிட்டரி போர்ஸ் மாதிரி, இது 8000 பேர் கொண்ட ஒரு பாராமிலிட்டரி போர்ஸ் மாதிரி இத ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும். இத யார் பின்னாடி இருந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா CAAவும் ISIயும் தான். இன்கலாப் மஞ்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்கலாப் அப்படின்னா ரெவல்யூஷன் மஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெவல்யூஷன் மஞ்ச்ன்றது இது முக்கியமான ஒரு குழுவாக இருந்திருக்கிறது. இதுல சட்டோகிராம் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியவர்கள் இந்த இன்கலாப் மஞ்ச்ல முக்கியமான ஆட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மற்ற இடத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஹாதி கொல்லப்பட்ட பிற்பாடு 24 நாளுக்குள் ஹாதியின் கொலைக்கான அதுக்கான விடை கிடைக்க வேண்டும். ஜஸ்டிஸ் மஸ்ட் பி டெலிவர்ட். அதாவது தவறு செய்தவர்களை 24 நாட்களுக்குள் அவர்களை தண்டிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் முன்வைத்துள்ள முக்கியமான கோரிக்கைகள் என்ன? சும்மா அப்படி பார்க்கலாமா? முதல் கோரிக்கை, யார் இதை கொன்னார்களோ, ஹாதியை கொன்னார்களோ, யார் அதற்கு பின்புலமாக செயல்பட்டார்களோ, யார் ஃபைசலை தப்பிக்க விட்டார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் யூனிஸ் அரசு. இரண்டாவது கோரிக்கை, கவர்மெண்ட் இத பண்ண தவறினால் கவர்மெண்ட் பதவி விலக வேண்டும். மூணாவது கோரிக்கை, ஷேக் ஹசீனாவை இந்தியா ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு ஒப்படைக்க வேண்டும். இல்லையேன் இந்தியா மீது நடக்கக்கூடிய பிரச்சனையை இந்தியா கொடுக்க தவறினால் இந்தியாவை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு பங்களாதேஷ் இழுக்க வேண்டும், கோர்ட்ல போடணும். ஆனா சட்டம் தெரியாத முட்டாள்கள் அங்கே இருப்பதால் அவர்களுக்கு சட்டம் என்ன என்று சொல்கிறேன். அங்கே செய்த தவறு ஷேக் ஹசீனா இருக்கும் நாட்டில், அதாவது தஞ்சம் புகுந்துள்ள இந்தியாவிலும் அது தவறாக இருந்தால் அவர்கள் எக்ஸ்ட்ரடிஷன் கேட்கலாம். ஆமா, அது தவறுதான். ஜனநாயகத்தை படுகொலை செய்தார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளதை அது தவறுதான் என்று சொல்வார்கள். இந்த கிளர்ச்சியில் மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை தவறுதான் சொல்லலாம். சோ ஷேக் ஹசீனாவை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்றால் முதல் பாயிண்ட்ல இருக்கு. ஆனால் இரண்டாவது பாயிண்ட்ல அவர்கள் நடத்தும் அந்த ஒரு கோர்ட் ஆனது கெங்குரு கோர்ட் அப்படின்வாங்க. அதாவது கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் கோர்ட்டையே நடத்துறாங்க. அவங்க ஒரு ஆளே இல்லாதப்போ, அட்வொகேட்டே இல்லாம ஒரு தரப்பா இவங்களே டெசிஷன் எடுத்து முடிச்சிடுறாங்க கேஸ. ஷேக் ஹசீனா முதல் வாட்டி தூக்கு தண்டனை, ரெண்டாவது வாட்டி ஆயுள் தண்டனை, இப்ப எதுதான் கொடுப்பீங்க, நெக்ஸ்ட் என்ன தண்டனை கொடுப்பீங்க, இவங்களே தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, ஒழுங்கான சட்ட விதிமுறையை பின்பற்றாமல் நீங்கள் தண்டனை கொடுக்க நேரிட்டால் ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இல்லை. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கொடுத்து விட்டால் என்ன அப்படின்ட்டு, கொடுக்கறதுக்கு அதனா சாக்லேட் ஆபீஸ். நம் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அதை நாம் இழக்க கூடாது. கடைசியாக, யாரெல்லாம் இந்த ஹாதி கொலையில் அரசாங்கத்தில் உள்ளிருந்தே செயல்பட்டார்களோ, சிவில் மிலிட்டரி, அதாவது அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், இவர்களை எல்லாம் கைது செய்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் 24 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். இதுதான் இந்த இன்கலாப் மஞ்சோட டிமாண்ட். சோ இந்த இன்கலாப் மஞ்சோ யாரு? சயீத், மஜாப் சயீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இதற்கு முக்கியமான புள்ளியாக திகழ்கிறார். சரிங்களா? அந்த சூழல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மஜாப் சயீத் ஜமாத்துடன் நெருங்கிய உறவு கொண்ட ஒரு ஆள், ஜமாத்தே இஸ்லாமியுடன். இந்த ஆள் ஷாரியார் முனீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MP கேண்டிடேட். அந்த ஷாரியார் முனீர் 2 வாட்டி ஃபைசலை பெயில்ல எடுத்திருக்கார் ஜமாத்.
ஜமாத்தோட ஆளு ஃபைசல் ஹாதியை கொன்றவனை 2 முறை பெயிலில் எடுத்துள்ளார்கள். ஒரு முறை ஹாதியே வந்து ஃபைசலுக்காக பெயில் தாக்கல் செய்துள்ளார், பணமும் கொடுத்துள்ளார். ஒண்ணு பாருங்க, ஃபைசல் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்குது, கிறிஸ்டல் கிளியர் வீடியோ, நல்ல துல்லியமா வீடியோ. யாராவது கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு துல்லியமா வீடியோ எடுப்பாங்களா? சோ என்ன நடக்குது? சோ இது உள்நாட்டு சதி. ஹாதியை கொல்ல வேண்டும் என்பது உள்நாட்டு சதி. இது யூனிஸுக்கு தெரிந்தே நடந்திருக்கலாம், ஜமாத்தே இஸ்லாமி இதில் பங்கேற்றிருக்கலாம், அமெரிக்கா பங்கேற்றிருக்கலாம், ஐஎஸ்ஐயும். ஆனா அவங்களுக்கு புரியாத புதிராக இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிறது, தொடங்கி வைத்ததை எப்படி முடித்து வைப்பது என்று தெரியவில்லை. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் ஹாதியை வளர்த்து விட்டதே ஜமாத் கட்சி தான். இன்ஃபேக்ட் ஹாதி வந்து டாக்காவில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கியமான கேண்டிடேட்டாக, அதாவது அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒரு முடிவு எடுத்திருந்தார். அவரை கொல்வதால், அவரை ஒரு தியாகியாக சித்தரிப்பதால் யாருக்கு லாபம்? இப்ப புரியுதா கேம் என்னன்னு சொல்லிட்டு? இந்தியாவை விரோதியா காட்ட முடியும். ஷேக் ஹசீனா கட்சியை தான் செய்தது என்று சொல்லும் பொழுது ஷேக் ஹசீனாவை கட்சியை சேர்ந்தவர்களோ ஷேக் ஹசீனாவோ திரும்ப வர முடியாமல் செய்ய முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனால் யூனிஸின் ஆட்சியே இன்னும் கொஞ்ச நாள் தள்ள முடியும், தேர்தலை தள்ளி வைக்க முடியும். ஏன் மக்கள் கிளர்ச்சி வெடித்து விட்டது என்று காரணம் காட்டி தேர்தலை நடக்க விடாமல் செய்ய முடியும். ஆனால் இது நடுவே தாரிக் ரஹ்மான் பங்களாதேஷுக்கு விரைந்து வந்தது. கலிதாசிய துரதிருஷ்டவசமாக 80 வயது அந்த முதியவர் உடல்நிலை குறையால் காலமாகிவிட்டார் என்பது யூனிஸுக்கு பேரிடியாக வந்து அமைந்துள்ளது. இன்று தாரிக் ரஹ்மான் பிஎன்பியை சுற்றி மக்கள் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. இது என்சிபிக்கும் அது ஒவ்வாத ஒரு ஒன்றாக இருக்கிறது, யூனிஸுக்கும் ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜமாத்தே இஸ்லாமிக்கும் அது ஜீர்ணிக்க முடியாமல் இருக்கிறது. சோ ஆளாளுக்கு ஒவ்வொரு கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆயிட்டு இருக்கு. இதுதான் பங்களாதேஷ்ல அடிப்படையா நடக்கக்கூடிய பிரச்சனை. அதே சமயத்தில் நீங்க மறந்துடக்கூடாது, பங்களாதேஷ்லயே பாத்தீங்கன்னா பிஎன்பி ஜமாத்தே இஸ்லாமி பேக்டோர்ல பேச்சுவார்த்தை இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அது நிறுத்த போவதில்லை. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்சிபி கட்சி என்னவாக போகிறது என்று நாம் உத்து கவனிக்க வேண்டும். அதாவது நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, அந்த கட்சி 2ஆக உடைய போகிறதா, 3ஆக உடைய போகிறதா? அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சியை பிடிப்பார்களா மாட்டார்களா? அல்லது அவர்களின் அலையன்ஸ் யாருடன் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள்? அப்படி வைத்தால் ஜமாத்தே இஸ்லாமியுடன் கூட்டணி வைத்தால் ஜமாத்தே இஸ்லாமி பிஎன்பியுடன் கூட்டணி வைக்குமா, இல்ல பிஎன்பி என்சிபியுடன் கூட்டணி வைக்குமா? எதுவுமே புரியாத ஒரு சூழல் பங்களாதேஷில் நிலவி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு நபர் அதிபர் மாளிகையில் நிம்மதியாக துயில் கொள்கிறார், மீன் குழம்பு சாப்பிடுகிறார், மண்பானையில் செய்த மீன் குழம்பு, ஹில்சா மீன் அப்படின்வாங்க, சாப்பிட்டு விட்டு வாய்க்கு வந்ததை பெதற்றி விட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கிறார். ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இலைபாலனை ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.